ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி 1/2 கிலோ நெத்திலி மீன் வச்சு எப்படி காரசாரமான மீன் குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம். புதுசாக சமைக்கிறவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாங்க. ஒரு டைம் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா எப்பவும் இதே மாதிரி தான் செய்வீங்க. நெத்திலி மீன் இல்லை, எந்த மீனாக இருந்தாலும் இதே மாதிரி செய்யலாம். தேங்காய் எதுவும் சேர்க்காமலே குழம்பு நல்லா திக்காக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1/2 கிலோ நெத்திலி மீனை நல்லா 2-3 டைம் தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் 2, தக்காளி 3 கட் பண்ணி வச்சுக்கலாம். பூண்டு 2 கட்டி உரித்து வச்சுக்கலாம். ஒரு பெரிய தக்காளி அளவு புளி எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது செய்ய ஆரம்பிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு பேன் காஞ்சதும் 50 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, உளுந்து, 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட வடகம் இருந்ததுன்னா கடுகு வெந்தயம் சேர்க்க தேவையில்ல, டைரெக்டாக எண்ணெயில் வடகத்தை பொரிச்சிக்கலாம். ஏன்னா வடகத்திலே கடுகு வெந்தயம் ரெண்டுமே இருக்கும். என்கிட்ட வடகம் இல்லாதனால நான் கடுகு வெந்தயம் தாளிச்சிக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து சீரகம் வறுபட்டதும் வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் பூண்டு சேர்த்து வெங்காயம் பூண்டு நல்லா ப்ரௌனாக வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போது தக்காளி உப்பு சேர்த்து தக்காளி நல்லா குழையிற அளவு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வெந்ததும் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்த்து தக்காளியோடு நல்லா கலந்துக்கலாம். இப்போது நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணி சேர்த்துட்டு குழம்பு ரொம்ப திக்காக இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம். நல்லா கொதித்து குழம்பு நல்லா சுண்டுனதும் மீன் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. அந்த சூட்லேயே மீன் நல்லா வெந்துடும். மீன் எப்போவுமே ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ரொம்ப நேரம் கொதிக்க விட்டால் அது குழம்போடு சேர்ந்து கரைஞ்சிடும், முழுசாக இருக்காது. அதனால் ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டா அந்த சூட்லேயே மீன் நல்லா வெந்துடும். எந்த மீனாக இருந்தாலும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம பாட்டிலாம் செய்கிற மாதிரி சீக்கிரமாக டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.